This is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, கால் சென்டர் ஃபீஸ் எப்படி டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, அவங்க பே பண்ண வந்தாக்கா அது எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும். ஸோ எப்பொழுதுமே நமக்கு மாதத்தில் 1ஆம் தேதி ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, உடனே 1ஆம் தேதிக்கு ஒவ்வொரு டிரைவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும், நீங்கள் இவ்வளவு கால் சென்டர் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து எஸ்எம்எஸ்ஸாக கொடுத்துடலாம். அதுக்கு என்ன எப்படி ஓகே அது எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்ததாக வந்து கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும்பொழுது கட்ட வந்த அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து என்ட்ரி போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதே போல் இந்த கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு 3000 ரூபா ஒரு மாதம் கட்டணும்னா அதை நீங்கள் வந்து 3000 ஃபுல் அமௌண்ட்டும் கட்டலாம், இல்லை அதில் பாதி அமௌண்ட் இல்லை 1000 ரூபா கூட கட்டலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கட்டிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ கால் சென்டர் ஃபீஸ் கட்ட ஒரு டிரைவர் ஆஃபீஸ் வந்தாக்கா, வந்த உடனே அவர் ஆஃபீஸ் வந்தாலும் சரி, இல்லை கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பே பண்ணாலும் சரி, அவர் பே பண்ணணும்னு சொல்லும் பொழுதே அவருடைய ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். என்னென்ன ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும்னா, டிரைவர் கம்ப்ளைண்ட், அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும், அந்த மாதத்தில் ரிஃப்யூஸ் புக்கிங் ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும், அட்டெண்டட் டேஸை பார்த்துக்கணும், அதன் பிறகு கால் சென்டர் ஃபீஸ் அந்த இதை பார்த்துக்கணும். நான் இப்போ அதில் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மாதத்தில் 1ஆம் தேதி ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மக்கிட்ட உள்ள ஒவ்வொரு ஐடிக்கும் கால் சென்டர் ஃபீஸ் இவ்வளோ தான் அப்படின்றத எஸ்எம்எஸ் பண்ணி விட்டணும். அதுக்கு என்ன பண்ணால், டிரான்சாக்ஷன் போங்க, கால் சென்டர் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி போங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து கால் சென்டர் ஃபீஸ் பேஜில் மட்டும்தான் அது மாதிரி பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டிரான்சாக்ஷன் வந்துட்டு இங்கே வந்து வெஹிக்கிள் ஆவரேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜில் வந்துட்டு இந்த பேஜ் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்துட்டு எஸ்எம்எஸ் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீஸ் எஸ்எம்எஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, லாக்டவுன் வண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்ஆக்டிவேட் ஆலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 1ஆம் தேதி இப்போ பாருங்கள், டிசம்பர் மாதத்துக்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து இது வந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஷோ டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, இது ஃபுல்லாக ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது ஜென்ரேட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஃபீஸ் எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஐடிக்கும் அவங்க ஓடின அமௌண்ட்டிலிருந்து 10% அமௌண்ட் வந்து 10% 8% நீங்கள் வண்டி ஆட் பண்ணும்போது பர்சன்டேஜ் போட்டு வச்சுருப்பீங்க. பர்சன்டேஜ் அதாவது கால் சென்டர் ஃபீஸ் பர்சன்டேஜ் கால் சென்டர் ஃபீஸ் மெத்தடில் வந்து பர்சன்டேஜாக ஃபிக்ஸ்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ்னு பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பர்சன்டேஜில் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த டிரைவருக்கும் வந்து எஸ்எம்எஸ் போயிடும். இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து 1ஆம் தேதி ஆன உடனே நீங்கள் இது வந்து ஒவ்வொரு மாதத்தோட 1ஆம் தேதிக்கு நீங்கள் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி முடிய போட்டுட்டு ஷோ டேட்டா கொடுத்துட்டு, இங்கே வந்து இன்ஆக்டிவ் லாக்டு எல்லாத்தையும் போட்டுட்டு 1/12/2021 டு 15/12/2021 போட்டுட்டு ஷோ டேட்டா கொடுங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லோட் ஆகியிருக்கும். அதன் பிறகு இந்த ஃபீஸ் எஸ்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணாக்கா, ஸோ ஒவ்வொரு ஐடிக்கும் அந்த 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஓடுன ஃபீஸ் அமௌண்ட் வந்து எஸ்எம்எஸ் போயிடும். இது நீங்கள் வாரம் வயசும் நீங்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபீஸை நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவும் பண்ணிக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவும் நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபார்மேட் இது தான். டிரான்சாக்ஷனில் போயிட்டு வெஹிக்கிள் ஆவரேஜ் அப்படின்றத போயிட்டு இன்ஆக்டிவேட் லாக்டு எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் 1 to 15 நாளைக்கு ஒரு தடவைனா 15 போட்டு ஷோ டேட்டா கொடுத்துட்டு, இதுக்கப்புறமா வந்து இந்த ஃபீஸ் எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணாக்கா அது கேட்கும், டு யூ வாண்ட் டு சென்ட் கால் சென்டர் ஃபீஸ் எஸ்எம்எஸ் டேட் ஃப்ரம் 1 to 31 அப்படின்ற மாதிரி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஐடிக்கும் எஸ்எம்எஸ் போயிடும். இப்போ நான் வந்து நோன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் தேவைன்னாக்கா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா ஐடிக்கும் இது மாதிரி எஸ்எம்எஸ் போயிடும். நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ்னால் பண்ண வேண்டிய முதல் விஷயம் அங்கே அதை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, என்ன ஒரு சில கால் டாக்ஸி வந்து ஃபிக்ஸ்டு மெத்தடில் தான் போவாங்க. 60,000 கொடுத்தாலும் 4,500 தான் ஃபீஸு, 20,000 கொடுத்தாலும் 4,500 தான் ஃபீஸு.
ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு பண்ணணுன்னாக்கா நீங்கள் இங்கே வந்துட்டு கால் சென்டர் ஃபீஸ் வந்துடுங்க. அதாவது அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கால் சென்டர் ஃபீஸ் மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிளாக ஒவ்வொரு ஐடிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிரான்சாக்ஷன் வந்துட்டு கால் சென்டர் ஃபீஸ் மெத்தட் வந்துடுங்க. இதில் போயிட்டு ஒவ்வொரு ஐடிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் இதில் வந்து ஃபீஸை கூட்டி குறைச்சி கூட போட்டுக்கலாம். அது பர்சன்டேஜ் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டு மெத்தடாக இருந்தாலும் சரி. ஸோ அது எப்படின்றத சொல்லித்தரேன். ஒரு வேளை கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக பர்சன்டேஜ் வைஸில் தான் வாங்குறீங்க அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன் போய்ட்டு வெஹிக்கிள் ஆவரேஜ் போய்ட்டு நான் சொன்ன மாதிரி டேட் வைஸ் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே அது மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அது வந்து பல்காக எல்லா வண்டிக்குமே போயிடும். இது வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணணும். டிரான்சாக்ஷன் வந்துடுங்க, கால் சென்டர் ஃபீஸ் வந்துடுங்க, நியூ கொடுங்க. இப்போ நான் வந்து இது வந்து ஜனவரி 1/1/2022. இப்போ நான் வந்து டிசம்பர் மாதத்துக்கு தான் ஃபீஸ் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐடி வந்து 201 அப்படின்ற ஐடிக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா 201 போட்டாக்கா சரி ஓகே 201 அப்படி இருக்கட்டும். நான் வந்து 399 போடுறேன். ஸோ 399 நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி டெமோ வீடியோவில் 199 399 அப்படின்ற ஐடி தான் ஆட் பண்ணியிருந்தேன். 399 சடன் டைப்பும் 199 மினி டைப்லேயும் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 201 அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். 201க்கு வந்து நாங்கள் வந்து ஃபீஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் 201 போட்ட உடனே எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு, எத்தனை நாள் வந்திருக்காரு டிசம்பர் மாதத்தில், பர் டேவுக்கான ஆவரேஜ்னா, டோட்டல் ட்ரிப் எவ்வளோது, அதில் லோக்கல் ட்ரிப் எவ்வளோது, பேக்கேஜ் ட்ரிப் எவ்வளோது, ரெஃப்யூஸ் ட்ரிப் கவுண்ட் எவ்வளோது, டோட்டல் ட்ரிப் அமௌண்ட் எவ்வளோது. ஸோ இது வந்து அதுக்கான ஃபீஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு 10%னாக்கா அதுக்கு வந்து 2212 ரூபா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ ஒருவேளை இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு ஃபீஸில் 5000 அப்படின்ற மாதிரி போகிறீங்கன்னா இது ஃபீஸ் வந்து 5000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் ஏதாவது ஃபீஸ் வந்து இவருக்கு வந்து 5000 இல்லை, நீங்கள் வந்து ஒரு 4500 தான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 4500 அப்படின்றத போட்டுருங்க. 4500ன்னு போட்டுட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டா அந்த டிரைவருக்கு எஸ்எம்எஸ் போயிடும். அந்த டிரைவருக்கும் ஓனருக்கும் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து கால் சென்டர் ஃபீஸ் இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ வந்து 399 அப்படின்ற ஐடியா என்டர் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இது வந்து சும்மா டெமோக்காக போட்டது, ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஆனால் நான் நிறைய புக்கிங் போட்டு டெமோ கொடுத்ததுனால அது வந்து 11780 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இதோட ஃபீஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இவ்வளவு வாங்குறதுனால வாங்கலாம், இல்லை நீங்கள் 1000 ரூபா தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா 1000 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த டிரைவருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் போயிடும். சாரி, நான் வந்து எஸ்எம்எஸ் கேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கணும், நான் அதை சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் கேட்டு வந்து நான் வந்து 2க்கு பண்ணிவிட்டு இப்போ நான் கால் சென்டர் ஃபீஸ் போகிறேன். ஸோ தேர்ட் கேட்வேவில் எஸ்எம்எஸ் போகாது. நான் அதை ஞாபகம் இல்லாமல் அப்படியே வச்சுட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ வந்து செகண்ட் கேட்வேக்கு போய் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இப்போ வந்து எஸ்எம்எஸ் போகிறத காட்ட போகிறேன். நான் வந்து நியூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐடி வந்து 399 அந்த ஐடிக்கு வந்து ஃபீஸ் வாங்க போகிறேன். ஸோ நான் இது இங்கே போட்ட உடனே இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபீஸ் வந்து 1178 சாரி நான் இப்போ ஒரிஜினலாக போடுறேன். இது 10%க்கான ஃபீஸு. இப்போ நான் இவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி சென்ட் எஸ்எம்எஸ் டு யூ வாண்ட் டு அகைன் சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எஸ்எம்எஸ் வந்து இப்போ வந்து சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் ஆன உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸும் வரும். ஓகே, எஸ்எம்எஸ் நான் வந்து சாஃப்ட்வேரையே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் லாகின் பண்ணிக்கிறேன். மேபி அதனால் கூட இருக்கலாம். ஓகே, 9976743493. Okay, call center fees.
ஓகே. இப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஐடிக்காக வந்து ஃபீஸ் எவ்வளோதுன்றதை நான் வந்து டிரைவருக்கு கால் பண்ணியும் சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம். அப்படி கால் பண்ணி சொல்லாமல் நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் நியூ கொடுத்துட்டு ஐடி வந்து 399 அப்படின்ற மாதிரி போட போகிறேன். 399 அமௌண்ட்டு இவ்வளோ தான். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா திரும்ப எஸ்எம்எஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ திரும்ப எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எஸ்எம்எஸ் வருதுங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்எம்எஸ் வரல. சரி, ஓகே, நான் அதை என்னன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபீஸ் கால் சென்டர் ஃபீஸ் ஓகே. ஒரு வேளை மேபி நான் வந்து அதுக்கான அப்ரூவல் ஆட் பண்ணாமல் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, என்ன எஸ்எம்எஸ் போயிருக்குன்றதை நான் காட்டுறேன். இதோ பாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ள இந்த இதை கிளிக் பண்ணாக்க கால் சென்டர் ஃபீஸ் போயிருக்கான எஸ்எம்எஸ்க்கு வந்துடும். இந்த எஸ்எம்எஸ் தான் அவருக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக டெலிவரி ஆகிருக்கும். வெஹிக்கிள் ஐடி, ஃபீஸ் மந்த்து, ப்ளீஸ் பே யுவர் கால் சென்டர் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி அந்த கால் டாக்ஸி கான்டாக்ட் நம்பர் இது வந்து எஸ்எம்எஸ்ஸாக போயிருக்கும். ஸோ அதை எஸ்எம்எஸ் வராதுக்கு காரணம் நான் வந்து எஸ்எம்எஸ் அதை ஆட் பண்ணாமல் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் கொடுக்கணும். இப்போ நான் அடுத்து நியூன்னு கொடுத்துட்டு இப்போ நான் 399 கொடுத்துட்டேன். அதே போல் 199க்கும் அதே 399க்கும் நான் வந்து இப்போ எஸ்எம்எஸ் தரேன். இப்போ 399க்கு பண்ணிட்டேன். அதோ அது இங்கே இருக்குது. அதே போல் நான் வந்து 199 ஐடிக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு பாருங்கள் 7000 சொச்சம். ஸோ இதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணாக்கா ஸோ அந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் போயிடும். ஸோ இதுக்கான எஸ்எம்எஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா இது மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ ஒவ்வொரு ஐடியா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அமௌண்ட்டாக நீங்கள் அவருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா நீங்கள் இது எல்லாத்தையும் எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து இதை வந்து அப்படியே சேவ் கூட இப்போ நீங்கள் பெய்டு அமௌண்ட் வந்து 0 இங்கே இது மாதிரி அதாவது அந்த நியூன்னு கொடுத்து 199 ஐடி போய்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இப்போ இதோட அமௌண்ட் வந்து இப்போ இதோட அமௌண்ட்டை எஸ்எம்எஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு மாதத்துலேயும் 1ஆம் தேதியில், அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை 1ஆம் தேதி பண்ணுங்கள். சரி, ஆமாம், 15 நாளைக்கு ஒரு தடவை 1ஆம் தேதியும் அடுத்த பார்ட் வந்து 16ஆம் தேதி நீங்கள் இதை வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கால் சென்டர் ஃபீஸ் மெத்தட் வந்து 30 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். 15 நாளைக்கு ஒரு தடவைனாக்கா நீங்கள் இதில் வந்து இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் எஸ்எம்எஸ் மட்டும்தான் சென்ட் பண்ணிக்க முடியும். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி முடிய உள்ளதுக்கான அமௌண்ட்டை வந்து டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 16லேருந்து 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதிக்கான அமௌண்ட்டை டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஜை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜையும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வெஹிக்கிள் ஆவரேஜ் பேஜ்லேயும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அது 1லேருந்து 30ஆம் தேதியாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் எஸ்எம்எஸை போட்டுவிடணும். அதை பல்காக ஒரு 30 வண்டி இருக்குதுன்னா 30 வண்டிக்கும் அட் டயத்தில் பண்ணுறதுக்கான மெசேஜ் அந்த வெஹிக்கிள் ஆவரேஜில் பண்ணணும். இங்கே வந்து 1 by 1 பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நியூ கொடுத்து அந்த ஐடியை போட்டு எஸ்எம்எஸ் கொடுக்கணும். அதே போல் ஒரு 30 ஐடி இல்லை ஒரு 50 ஐடி இருக்குனாக்கா நீங்கள் அதை வந்து 1 by 1 பண்ணணும். இப்போ அவங்க ஃபீஸ் கட்ட வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நியூன்னு கொடுத்துடணும். இது வந்து 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி பண்ண வேண்டியது. எல்லா கால் டாக்ஸிலையுமே ஃபீஸ் வந்து 5ஆம் தேதிக்குள்ளார கட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதிகபட்சமாக போனால் 8ஆம் தேதி இல்லைன்னா 10ஆம் தேதி பண்ணுவாங்க. நீங்கள் 10ஆம் தேதி முடிய ஃபீஸ் கட்டலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 10ஆம் தேதி நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நியூன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த ஐடி வந்து இப்போ 199 அப்படின்ற ஐடி இப்போ நான் நியூன்னு கொடுத்துட்றேன். 199 ஐடியா போடுறேன். ஸோ ஐடி போட்ட உடனே அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்துடுது. ஸோ எஸ்எம்எஸ் பார்த்தாலும் தெரியும் நீங்கள் 777 ரூபா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இதில் வந்து இதை வந்து சேவ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து 10ஆம் தேதி பண்ண வேண்டியது இதுதான். அதாவது லாக் பண்ணும்பொழுது அதுக்கான அப்ரூவல் வாங்காதனால தான் முன்னாடி எஸ்எம்எஸ் வராமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. அதோ பாருங்கள் கால் சென்டர் ஃபீஸ் பே பண்ணதுக்கான எஸ்எம்எஸ் இங்கே வந்துடுச்சு.
அதே அதே கான்செப்ட் தான் நான் வந்து 399க்கும் நான் வந்து இப்போ போயிட்டு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி 399 ஐடிக்கு வந்து 10ஆம் தேதி முடிய கட்டல அப்படின்னாக்கா 10ஆம் தேதிக்கு அப்புறமா பெய்டு அமௌண்ட் 0 அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டு செலக்ட் பேமெண்ட் அமௌண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஒருவேளை அவங்க 2ஆம் தேதியே வந்து பே பண்ண வராங்க அப்படின்னாக்கா அங்கே பாருங்க இங்கே வந்துச்சு யூ ஹவ் பெய்டு கால் சென்டர் ஃபீஸ் ₹0 ஆன் அந்த தேதி வெஹிக்கிள் ஐடி பேலன்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் நியூன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இது வந்து நான் இப்போ கடைசியாக 2 என்ட்ரி போட்டது வந்து 10ஆம் தேதி பண்ண வேண்டியது. இப்போ நான் 201 அப்படின்ற ஐடி வந்து 1ஆம் தேதி அனுப்பிச்சிட்டு 1ஆம் தேதி அவர் ஃபீஸ் கட்ட வராரு அப்படின்னாக்கா அவருக்கு பண்ண வேண்டியது என்னென்னா இது மாதிரி ஃபீஸ் அமௌண்ட் போட்டுவிட்டு பெய்டு அமௌண்ட் வந்து 5000னா 5000 போட்டுவிட்டு இதில் வந்து பெய்டு கேஷ் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் SMS போய்டும். இது மாதிரி நீங்கள் வந்து ₹5000 பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து 1ஆம் தேதி வந்து ஃபீஸ்க்கான SMS பண்ணி விடணும். அது அதுக்கப்புறமா ஃபீஸ்க்கான SMS பண்ணிவிட்ட உடனே ஒவ்வொரு டிரைவரும் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி முடிய பே பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ 10ஆம் தேதி முடிய அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு 10ஆம் தேதி வந்து கரெக்டாக எந்தெந்த ஐடியெலாம் பே பண்ணலையோ அவருக்கெல்லாம் வந்து ரியலாகவே என்ட்ரி போட்டுடணும். நான் இப்போ போட்ட மாதிரி அந்த ஐடி என்ட்ரி பண்ணி பெய்டு அமௌண்ட் 0ன்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டணும். இப்போ 11ஆம் தேதி இந்த 199ன்ற ஐடி பே பண்ண வராரு அப்படின்னாக்கா அதை போட்டாலும் இங்கே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இவருக்கான பேமெண்ட் அமௌண்ட் வந்து 776. இப்போ அவர் வந்து ₹500 தான் கட்டுறாரு அப்படின்னாக்கா நீங்கள் அது மாதிரியும் கட்டிக்கலாம். மீதி வந்து ₹277 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் பே பண்ண உடனே அவருக்கு வந்து SMS போயிடும் அந்த டிரைவருக்கும் அந்த ஓனருக்கும். பாருங்கள் யூ ஹவ் பெய்டு கால் சென்டர் ஃபீஸ் ₹500 ஆன் இந்த மாதிரி வெஹிக்கிள் ஐடி பேலன்ஸ் அமௌண்ட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே போல் இப்போ ஐடி வந்து 399 பே பண்ண வராரு அப்படின்னாக்கா இப்போ 399 இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு ₹1000 தான் பே பண்ணுறாரு அப்படின்னாக்கா ₹1000 மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு மீதி ₹178 பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பண்ணோடனே அவருக்கான கன்ஃபர்மேஷன் SMS போயிடும். ஸோ அந்த டிரைவருக்கு அதுக்கான SMS போயிருக்கும். இப்போ திரும்பவும் அந்த 199ன்ற ஐடி அன்னைக்கே இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளோ வந்து பே பண்ண வரலாம் பேலன்ஸ் அமௌண்ட். அதை நீங்கள் 199 என்று போட்டாலே இங்கே பாருங்கள் மீதி அமௌண்ட் வந்து ₹277 இருக்குன்னு காட்டும். இது போட்டுட்டு மீதி அமௌண்ட்டு பே பண்ணுறான்ற மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ அவருக்கான அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ்டு பேலன்ஸ் அமௌண்ட் 0 அப்படின்ற மாதிரி இங்கேயே காட்டிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரிப்போர்ட்டில் போயிட்டு கால் சென்டர் ஃபீஸ் வந்து பே பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். 21/12 அது மாதிரி போட்டு ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ இந்த ஒரு 2 ஐடியில் வந்து ஒரு ஐடி வந்து பே பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான பேமெண்ட் அமௌண்ட்டு அதுங்கெல்லாம் காட்டல அப்படின்ற மாதிரி இது இல்லை. கால் சென்டர் ஃபீஸ் இந்த பேஜில் வரணும். இந்த பேஜில் போயிட்டு 12 வெஹிக்கிள் ஐடி ஆல் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஃபீஸ் வந்து பெண்டிங்கில் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதத்தில் மொத்தமாக அந்த 199 399 அந்த 2 ஐடி அந்த அதில் வந்து யாரெல்லாம் இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்களோ ஸோ அதோட லிஸ்ட்டில் வந்து இங்கே வந்து காட்டும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து கால் சென்டர் ஃபீஸை வந்து SMS பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் கால் சென்டர் ஃபீஸ் பே பண்ண வராங்கன்னா பே பண்ண உடனே அவங்களுக்கான என்ட்ரி போட்டு விட்ருங்க. அவருக்கு அதுக்கான SMS போயிடும். ஸோ அவ்வளோதான். கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ ஒரு ஐடி வராரு, இப்போ ஒரு ஐடி கட்ட வராரு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 455 ஐடி ஃபீஸ் கட்ட வராரு அப்படின்னாக்கா அவருக்கான கம்ப்ளைண்ட் என்ன, அவருக்கான கம்ப்ளைண்ட் ஏதாவது ஏன்னா ஃபீஸ் கட்ட வந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது என்னென்னா கம்ப்ளைண்ட் ரெஃப்யூஸ் அதாவது டிரைவர் கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்டு நான் சும்மா 455 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஆல் ஈஸர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ போட்டாலே அவருக்கான கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டெலாம் அங்கே வந்துடும். அதே போல் ரெஃப்யூஸ் புக்கிங்கில் போயிட்டு இப்போ ஒரு ஐடி 424ன்ற ஐடி வந்து ஃபீஸ் பே பண்ண வராரு அப்படின்னாக்கா ஸோ அதுக்கான 400 ஐடி வந்து 424 ஐடி ஃபீஸ்
ஃபீஸ் கட்ட எந்த ஐடி ஃபீஸ் கட்ட வராரோ எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அவருக்கான ரிஃப்யூஸ் புக்கிங், அவருக்கான டிரைவர் கம்ப்ளைண்ட்டு, அவருக்கான அட்டண்டன்ஸ், இப்போ வெஹிக்கிள் ஐடி அட்டண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ நான் இப்போ வந்து 424ங்களா, 424 அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாலே அதுக்கான அவர் அன்னன்னைக்கு வந்ததுக்கான ஒவ்வொரு நாளும் வந்ததுக்கான எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு போனார், எங்கே வேக்கன்ட் கொடுத்தாரு, ஸோ ஒவ்வொரு நாளும் ஓட் பண்ணதுக்கான அமௌண்ட்டுங்க இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக வந்து 2 ஃபார்மேட்டில் இருக்கும். 24/7 ஃபார்மேட்டில் இது வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் சர்வீஸ் கொடுத்தா தான் நமக்கு அட்டெண்டன்ஸ் டேஸ் கால்குலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருப்பேன். அந்த டயத்தில் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தாக்கா எத்தனை நாள் வந்திருக்காரு, இது நார்மல் டயத்தில் இப்போ மொத்தமாக நைட் டைம் டே டைம்லாம் சேர்த்து 14 மணி நேரம் அப்படின்ற மாதிரி 26 நாள் வந்திருக்காரு. ஆனால் நமக்கு இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து ஆவரேஜ் தர்றது இதை வச்சு தான் ஆவரேஜ் தருவோம். ஏன்னா நைட்டு காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் நமக்கு புக்கிங் இருக்கும். அவர் பகல்லாம் வராமல் நைட்டில் வந்திருந்தாருனாக்கா நம்ம அவருக்கு சொன்ன டார்கெட்டை தர முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அட்டெண்டன்ட் டைப் 2 தான் வந்து நமக்கு முக்கியமானது. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அட்டெண்டன்ட் டேஸு, டிரைவர் கம்ப்ளைண்ட்டு, ரெஃப்யூஸ் புக்கிங், அதுக்கப்புறமா தான் நீங்கள் இங்கே போயிட்டு அந்த இதை என்ட்ரி பண்ணும்பொழுது ஸோ அதுக்கான எத்தனை நாள் வந்திருக்காரு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். இதை பார்த்து டிரைவர்கிட்ட பேசிவிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சிட வேண்டியதான். நன்றி. அவ்வளோதான். இதில் வேறு சந்தேகத்தில் கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.